தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 10:26 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு மிதுன ராசிக்கு புதன் வருகின்றார். புதன் அதுக்கு சொந்த வீடு மிதுன வீடு. ஆகையினாலே அங்கே வருவதனாலே மிதுனம் சம்பந்தப்பட்டவர்கள், புதன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக புதன் கல்வி கிரகம். எனவே கல்விக்காக, கலைக்காக நீங்கள் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்தால், முயற்சிகள் செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்து, வாழ்க்கையில் வெளியில் சொல்லக்கூடாத சில தகவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் எல்லாமே சொல்லிவிடுவாங்க, அவங்க ரகசியத்தை காப்பாற்ற தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது எதை யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அங்கே போய் சொல்லிடுவாங்க. அதனால் வீண் வம்புகள் வரும். பொதுவாக மொத்தத்திலேயே கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னு, இது நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய சுக துக்கங்களை 3ஆம் நபரிடம் விலாவாரியாக சொல்லக்கூடாது. குடும்பத்தில் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்யோன்ய உறவு மற்றது 3வது மனிதர்களிடம் போய் சொன்னோம் அப்படின்னா அது நல்ல நேரம் பார்த்து அவங்க அது சண்டையை உண்டாக்கி விட்டுருவாங்களாம். ஆகையினாலே குடும்பத்தினுடைய சுக துக்கங்களை, நன்மை தீமைகளை எல்லாம் 3ஆம் நபரிடம் விலாவாரியாக சொல்லக்கூடாது. அவுட்லைனாக சொல்லலாம், இது மாதிரி வந்தாங்க போனாங்க அப்படின்னு. என்ன அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னோம்னா பிரச்சனைகள் வந்துடுங்கிறாங்க. அதற்கு அடுத்தது, குறிப்பாக தனக்குரிய வறுமையை பற்றி விவரிக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட போய் வறுமையை பற்றி சொல்கிறோம்னு வச்சுங்க, நான் அங்கே கடன் வாங்கியிருக்கேன், இங்கே கடன் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் சொன்னால், இவர் ரொம்ப கடனாளியாக இருக்கார், இவரோட நம்ம பேச்சு வச்சுக்கிறதே தப்பு, ஏதாவது சமயம் பார்த்து நம்மள்ட்ட ஏதாவது பணங்கன்னு கேட்பார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவை துண்டிச்சுக்கிட்டுருவாங்க. ஆகையினாலே தனக்குரிய வறுமையை பற்றி யாரிடமுமே விவரிக்கக்கூடாது. அந்த கஷ்டம் தனக்குள்ளே வச்சுக்கோணுமா. அதற்கு அடுத்தது, செல்வந்தர்களிடம் பேசுகின்ற பொழுது நம்முடைய வசதிகளை அதிகரிப்பது போல பேசணும். அதே நேரம் வறுமையில் இருக்கிறவங்கள்ட்ட நம்முடைய வசதிகளை, வாய்ப்புகளை பற்றி விவரிக்கவே கூடாது. ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அவங்க வீட்டில் டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, எதுவும் இல்லைன்னு வச்சுங்க. நம்ம போய் எங்கள் வீட்டில் பார்த்தா ஒரு டிவி வாங்கினோம், 28,000 ரூபாய்க்கு வாங்கினோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோம், 29,000 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் என்ன நினைப்பாங்க, நம்மகிட்ட இப்படி எதுவுமே இல்லை, அவங்க இவ்வளவும் வாங்கி ரொம்ப பெரிய அளவில் வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு உறுத்தல்கள் இருக்கலாம். அந்த தாக்குதல்களால் இந்த திருஷ்டியின் காரணமாக சில பாதிப்புகள் வரும். அதே நேரம் ஒரு வசதி இருக்கப்பட்டு போய் எங்கள்கிட்ட எல்லாம் எதுவும் இல்லை, உங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்கிறோம்னு வச்சுங்க, அவங்க இவங்களோட பேசுகிறதுக்கு கூச்சப்படுவாங்க. தன்னுடன் சம தகுதி இல்லையோன்னு நினைப்பாங்க. அதனால் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது சார், அதனால் அதனை பற்றி எதுவும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கணுமா. செல்வந்தர்களிடம் பேசுகின்ற பொழுது நம்முடைய வசதிகள் அதிகரிப்பது போல பேசணும். வறுமையில் வாடுபவர்களிடம் நம்முடைய வசதிகளை பற்றியே விவரிக்கக்கூடாது. இதுக்கு அடுத்தது, நம்முடைய நோய் நொடிகளை பற்றி பிறரிடம் ரொம்ப விரிவாக எடுத்துரைக்கப்படாது. இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற போது கேன்சர்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவரவர் 2 பேரும் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கடையில் கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னாலே அவர் குடித்த டம்ளரில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இவருக்கு வந்துடும். ஏன்னா இவருக்கு வருமோன்னு ஒரு நம்பிக்கை. யார் யாருக்கு எப்படி விதி அமைஞ்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும். இருந்தாலும் கூட அந்த நோய் பயங்கரமான நோயாக இருந்துச்சு அப்படின்னா பழகிறதுக்கே அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய கருத்துகள் இருக்குது. பொதுவாக எந்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்போ செய்யணுமோ அதை செய்யணும். எது எப்பப்போ எப்படி நடக்குமோ அது அப்பப்போ அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி செட்டிநாட்டு பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் எதை எப்பப்போ எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல நம்ம பழகிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி மீது வெற்றி பெறலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வேலைகள் கிடைத்து வேதனை நீங்குகின்ற நாள். உத்தியோகத்திற்காக நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் இன்று அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை இலக்காக நினைத்திருந்தீர்களோ அந்த காரியம் நடைபெறும். உங்களுடைய வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட ஒரு முயற்சி இன்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சூரியன், வியாழன், சுக்கிரன் 3 கிரகங்கள் உங்கள் ராசியில். இப்படி இருக்கின்ற பொழுது கருத்து வேறுபாடுகள் அகலும், கடமையில் இருந்த தொய்வு விலகும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல்கள் வரலாம். அரசு வழியில் இருப்பவர்களுக்கு அல்லது அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றது. பொதுவாகவே சூரிய பலம் நன்றாக இருந்தாலே எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். எனவே இந்த நாள் நல்ல நாள். இன்று ஞாயிறு என்பதால் இன்று நீங்கள் சூரிய வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று புதன் உங்கள் ராசிக்குள் வந்துவிட்டார். ராஜநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று மாலை 4:13 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் தனாதிபதி. எனவே தனவரவும் தாராளமாக வரும். பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். தொழில் உத்தியோகத்திலே உங்களுக்கு எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலக்கை அடைய முடியும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:13க்கு மேல் உங்கள் ராசிக்குள் ராஜநாதன் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். மாலையில் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கையிருப்பு கரைந்ததே என்று கவலைப்பட வேண்டாம். காலையில் வரவு வராவிட்டாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு வரவு வந்து மகிழ்விக்கும். அதே நேரம் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. தாய் வழி ஆதரவு கிடைக்கலாம். மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, 7லே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம். பிரியமானவர்களோடு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்தாலும் பல காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். எதை நீங்கள் இலக்காக நினைத்து முயற்சித்தீர்களோ அது முடிவடையாமல் போகலாம். 8லே ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இன்று எதிலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. இருப்பினும் ஞாயிறு என்பதால் சூரிய வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். ஊதிய உயர்வு பற்றிய ஒரு நல்ல தகவல் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு வரலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 8லே சூரியன் இருக்கின்றார். குருவும் இருக்கின்றார். அஷ்டமத்து குருவால் அலைச்சல்கள் ஏற்படும். ஆதாயம் இருக்காது. வாகனங்களால் பழுதுகள் அதிகரிக்கும். வைத்திருக்கும் வாகனத்தால் அதிக பழுதுகள் ஏற்பட்டு செலவு வருகிறது. புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள் செய்யலாமா, வீடு மாற்றங்கள் செய்யலாமா, கட்டிய வீடை பழுது பார்க்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள். என்ன இருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை இன்று நீங்கள் வளர்த்துக்கொள்வதே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று மாலை 4:13 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் எதுவும் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த நிலைதான் இன்று காலையிலும் உங்களுக்கு உண்டு. எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு கடவுள் வழிபாடு கை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை. அருகில் இருக்கும் நண்பர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பணியாளர்களிடமும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மாலை 4:13க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதை நீங்கள் செய்துவிடலாம். யாரையேனும் பார்ப்பது, தொழில் ரீதியாக சந்திப்பது அல்லது வாங்கல் கொடுக்கல்களை சீராக்கிக் கொள்வது போன்றவற்றையெல்லாம் காலையில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். மதியம் அதாவது மாலை 4:13க்கு மேல் சந்திரபலம் குறைகிறது. அஷ்டமத்தில் சந்திரன் அடியெடுத்து வைத்து விட்டாலே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. மனக்கவலைகள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். உடன் இருப்பவர்கள் கூட எதிரியாக மாறலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை. எனவே உலாவரும் கிரகங்களால் உங்களுக்கு உன்னத நிலைகள் வரப்போகின்றது. குருவின் பார்வையால் கல்யாண கனவுகள் நனவாகும். முன்கோபத்தின் காரணமாக நிலைத்திருந்த அந்த முன்னேற்ற பாதிப்பு இன்று விலகலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். அயல்நாட்டிலிருந்து கூட ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் தகவல் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள். 2லே ராகு இருப்பதால் வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் பலவற்றையும் சமாளிக்கக்கூடிய சூழல் இன்று உருவாகும். அதே நேரத்தில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை அடைய வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். என்ன இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை இன்று உங்களுக்கு. காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவு, காலையில் இன்பம் வந்தால் மாலையில் துன்பம். எனவே ஒன்று மாற்றி ஒன்று சம அளவில் வந்து கொண்டே இருக்கின்ற நாள். எனவே நிலையான வருமானம் வரவும், நிலையான புகழ் கிடைக்கவும், நிலையான எந்த செயலையும் நீங்கள் செய்யவும் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ராகுகேதுக்களை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.